வெரி குட் கடிகா. வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறும். பிற ஒட்சன் வாயு உருவாகும் என்று எழுதினீங்கன்னா பிள்ளை. ஏன் அப்படி என்று எழுதினா பிள்ளை போடுறது கண்ணுக்கு தெரியும். தெரியாது எங்களுக்கு. வாயுக்களுக்கு பிள்ளைகள் நிறம் இல்லை தானே. இப்ப ஆக நான் இப்ப கேட்கிறேன், நிறமுடைய ஒரு வாயு இருக்கு, அது நிறமுடைய ஒரே ஒரு வாயு தான் இருக்கு. என்னது உங்களோட சிலபஸ் பொறுத்த மட்டும்? குளோரின், பசிய மஞ்சள். முதல்ல இப்ப சொல்லித்தந்தான் சோடியம் பிரித்தெடுக்கல வர குளோரின் வந்து பசிய மஞ்சள் எல்லாம் சொல்லித்தந்தான். மற்றபடி வாயுக்கள் எல்லாம் நிறமற்றது. அப்ப நாங்க கண்டுபிடிக்கலாம் இவர். அப்ப நீங்க இதுக்கு எழுதக்கூடிய என்னென்று எழுத வேணும், மிச்சமெல்லாம் பிள்ளை கவனமா ஆடிக்கொள்ளும்போ. வாயு குமிழிகள் வெளியேறும். அவதானம், வாயு குமிழிகள் வெளியேறும். சரி, அடுத்த கேள்வி. இப்பரிசோதனையின் போது உற்பத்தியாகும் வாயு ஒட்சிஜன் என நீர் எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்? தணல் குச்சியை கொண்டு போகும்போது வரி. வெரி குட். தனட்குச்சி என்று எழுதவன். இதுல கவனிக்க வேணும். திருப்பியும் சொல்லுகிறேன், தனட்குச்சி. அப்ப பொதுவாக இதுல பிளவிடக்கூடாது. சரியா? தனட்குச்சி என்றுதான் எழுதவன். தனட்குச்சி. அப்ப தனட்குச்சியை கொண்டு செல்லும் போது பிரகாசமான சுவாலையுடன் ஒளிரும். தனட்குச்சியை கொண்டு செல்லும் போது பிரகாசமான சுவாலையுடன் எரியும். இதுல ஒரு குழப்பம் இருக்குது. ஐதரசன் வாயு இனங்கான்றது, அதை மாறி எழுதக்கூடாது. சொல்லுங்க, ஐதரசன் வாயு எப்படி இனங்காணுவீங்க? தணல் குச்சியை கொண்டு அங்க எரியும் தணல் கொண்டு ரைட், செல்லும் போது வெரி குட். அங்க வந்து ஐதரசன் என்றால் எரியும் தணல் குச்சியை தான் கொண்டு போறது. ஐதரசனுக்குள்ள தணல் குச்சியை கொண்டு போய் பிரயோசனம் வராது. அப்ப ஐதரசன இனங்காணத்துக்கு எரியும் என்று எழுத வேணும். ஒட்சன் வாயு இனங்காணத்துக்கு நாங்கள் தணற்குச்சி என்று எழுத வேணும். சரியா? படிப்பிக்கைகளை படிவா எல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேணும். கேள்வி கேட்கல தான் பிரச்சனை வரும். படிப்பிக்கைகளை நீங்க டவுட் எல்லாம் கதைக்கலாம், கேட்கலாம், கேட்க வேணும். மற்றது அன்றைக்கு நான் மீட்டிங் வச்சேன்னா வகுப்பு ஒழுங்கு பிரச்சனையா கிடக்குது. சில பேரை திருப்பி திருப்பி முகசினி இருக்கிறீங்களோ? இல்ல. முகசினி இருக்கிறீங்களா? இல்ல. இல்மா இருக்கிறீங்களா? இல்மா இல்ல. சரியா? ஜனகன் ஓகே, காயத்ரி ஓகே. டிஷான் இருக்கீங்களா? டிஷானு இல்லை. நிதர்சன் ஏன் வீடியோல இருக்கு? நிதர்சன், நிதர்சன், ரதீசன். ரைட். ஒளித்தோப்பு செயல்முறையை சாகுபடுத்திய இரசாயன சமன்பாடு தருக. அப்ப என்ன எழுத வேணும்? 6CO2. ரைட். சக 6H2O. 6H2O. இது பல தடவை வந்திருக்கு இந்த வினா. ரைட். 6H2O. இதுல அம்புக்குறி போட வேணும். அம்புக்குறியில முக்கியமான விஷயம் மறக்கக்கூடாது, சூரிய ஒளி. ரெண்டு நிபந்தனைகள் எழுத வேணும். சூரிய ஒளி, அடுத்தது பச்சையம். ரெண்டு இருந்தா தான் ஒளித்தோப்பு நடக்கும். குளுக்கோஸ் C6, H12, O6, எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ். சக 6O2.
அவ்வளோதான் விஷயம். சரியா? இது ஒளித்தோப்பின் போது தோன்றுகின்ற ஒளித்தோப்புக்கான சமன் செய்த அல்லது ஈடு செய்த இரசாயன சமன்பாடு. சொற்சமன்பாடு கேட்டால் 6 போடாமல் சொற்கள் எழுதினா சரிதானே? சொற்சமன்பாட்டை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அதை கேட்கலாம். ரைட். அப்ப 2வது வினா முடிஞ்சு. ரைட். கோபி சங்கர் 3வது வினா வாசிங்க. ஆவர்த்தன அட்டவணை 2ஆம் ஆவர்த்தனத்திற்குரிய அனைத்து மூலகங்களின் ஒழுங்குமுறையின்றி கீழே தரப்பட்டுள்ளது. மேற்குறித்த அனைத்து மூலகங்களையும் ஆவர்த்த அட்டவணை உள்ளவாறு ஒழுங்குபடுத்துக. ரைட். அப்ப இதுக்கு முதலாவதா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் டாக்டர் அணுவன போட வேணும். நைதரசன் அணுவனத்தின 7, ஒட்சன் அணுவனத்தின எவ்வளவு இணைஞ்சிடக்கூடாது? 8 8, புளோரின் 9, நியோன் 10. சரியா? பெரிலியம் எத்தனை? 4 பெரிலியம் 4, கார்பன் எத்தனை? 6 6, லித்தியம் எத்தனை? 3 3, பெரிலியம் எத்தனை? போரன் எத்தனை? போரன் 5 5. இனி 1 2 3 எல்லாம் தெரியும் தானே? ஓர்டரா போட்டு விடுறது. இது யார் சின்ன எத்தனை? இதுல சிறிய எத்தனை? 3. அப்ப முதலாவது என்ன வரப்போகுது? லித்தியம். ஆல்ரெடி அந்த ஓர்டர்ல லித்தியம், பெரிலியம், போரன், அடுத்தது கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், அடுத்தது குளோரின் குளோரின், நியோன் நியான், என் கேபிட்டல். அடுத்தது அவ்வளவுதான். அவ்வளவுதான் தந்துருக்கு. அடுத்து என்ன யோசிக்கிறீங்க? அவ்வளவுதான் தந்துருக்கு. ரைட். நியான் என் கேபிட்டல் ஈசிமோல். கவனிக்கணும், அந்த அது எழுத வைக்கல, அப்படி எழுத வேணும். முதலாவது கேபிட்டலாகவும் 2வது சிமோலாகவும் எழுதி பழக வேணும். பலருக்கு விட தெரியும், புள்ளிகள் எடுக்க கஷ்டப்படுவீங்கள். இது இல்லை, முதலாவது கேபிட்டல் எழுதவும் 2வது சிமோல் எழுதவும். ரைட். எஃபின் இலத்திரன் நேர்ப்பு அணுவன் எத்தனை? 9. ரைட். அப்ப இலத்திரன் நேர்ப்பு என்னென்று கண்டுபிடிக்கிறது? முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன், 2ஆம் சக்தி மட்டத்தில் 7. ரைட். காயத்ரி சொல்லுங்க, எத்தனையாம் கூட்டம்? அந்த விளங்கப்படுத்தியாச்சு. எத்தனையா? 7ஆம் கூட்டம். 7ஆம் கூட்டம். எத்தனையாம் ஆவர்த்தனம்? 2வது ஆவர்த்தனம். 2வது. எப்படி கண்டுபிடிக்கிறது? இறுதி இதை வச்சா கூட்டமும் அந்த எண்ணிக்கையை வச்சு 2 ஆவர்த்தனம் ஆவர்த்தனம். வெரி குட் கடிகாய். ரைட். அடுத்தது லித்தியத்துக்கும் ஒட்சனுக்கும் இடையிலான தாக்கத்தின் போது உருவாகும் சேர்வையின் இரசாயன சூத்திரம். இது மண்டை விளங்கப்படுத்தியாச்சு. கன நேரம் கலப்பு தேவையில்லை. லித்தியத்தையும் ஒட்சனையும் பக்கத்துல சேர்க்கிறது. அது சேர்த்தாச்சு. லித்தியத்தின விலை 1 என்னென்று 1 கண்டுபிடிக்கிறோம். 2,1. அப்ப ஈட்டோட்டில் 1 இருக்கிறபடியா விலை 1. அப்ப 1 என்றால் 1 போட தேவையில்லை. ரைட், போடுவோம். இதுக்கும் ஒட்சன் விலை 2. அப்ப 1 போட தேவையில்லை. வெட்டியாச்சு. அப்ப Li2O. நிதர்சன் Li2O அப்படியான ஆக்சைடு. நிதர்சன் Li2O அப்படியான ஆக்சைடு. எப்படியான ஆக்சைடு Li2O? நிதர்சன் Li2O எப்படியான ஆக்சைடு? தெரியாத ஆக்சைடு. கவிசனன் ஓம் சார். ம்.
Li2O எப்படியான ஆக்சைடு? வெண்மூல் ஆக்சைடு. வேன்மூல் ஆக்சைடு. சரிதானே? முதலாம் கூட்ட மூலகங்களை நீங்க வேன்மூல் ஆக்சைடுகள் என்று பாவிக்க சொன்னா. மூல ஆக்சைடுகளுக்கு ஜெனோசியா, மூல ஆக்சைடுகளுக்கு நீர் சேர்த்தா என்ன வரும்? படம் பார்க்கிறோம். நாங்கள் படம் பார்க்கிறோம் என்ன? வந்திருந்து படம் பார்க்க தெரியாதோ? தெரியாது. ஏன் இது படிப்பிக்க இல்லையாண்டீங்கன்னா? தலையும் சிவரும் மட்டும்தான் தெரியுது. கொப்பியில ஒன்று நோட் பண்ற இல்லையா? கொப்பி எடுங்க பாப்போம். என்ன பிள்ளைகள் வேற? கேரங்கள் வரும். வெண்காரம் வரும். வெண்மூல ஆக்சைடுக்கு நீர் சேர்த்தால் வெண்காரம் வரும். மென் அமில ஆக்சைடுக்கு நீர் சேர்த்தால் என்ன அமிலம் வரும். மென்கார ஆக்சைடுக்கு நீர் சேர்த்தால் மென்காரம் வரும். படிக்கிறத வடிவா படிச்சுக்கொள்ளுங்க. பேரண்ட்ஸ் உங்கள வச்சுக்க நம்பிக்கை, எங்கள வச்சுக்க நம்பிக்கைய வீணாக்காதீங்க தயவுசெய்து. ரைட். மேலே குறிப்பிட்ட இரசாயன பிணைப்பு வகை. ரைட். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், 2 வகையான இரசாயன பிணைப்பு இருக்குது. ஒன்று அயன் சேர்வைகள், அடுத்தது பங்கிட்டு வலி சேர்வைகள். ஒன்று அயன் சேர்வைகள், பங்கிட்டு வலி சேர்வைகள். இலத்திரங்கள் பங்கீடு செய்யப்படுவதனால் தோன்றது பங்கிட்டு வலி சேர்வைகள். அயன்கள் தோன்றுவதால உருவாகிற பிணைப்புகள் அயன் சேர்வைகள். இதுல முதல் பார்த்தோம் என்று சொன்னா லித்தியம் ஆக்சைடுல Li+ என்ற அயனம் O2 2- O2- இல்ல O2- 2 அயன்கள் சேருது. ஆகவே உருவாகிறது அயன் பிணைப்பா இருக்கும். ரைட். அப்ப இன்னொரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. அயன் சேர்வைகளுக்கு உதாரணம் தருக. அயன் சேர்வைகளுக்கு உதாரணம் தருக. அடுத்தது அயன் சேர்வைகளின் இயல்புகள் யாவை? அதே மாதிரி பங்கிட்டு வலி சேர்வைகளுக்கு உதாரணம் தருக. இயல்புகள் யாவை? ரைட். ஆகவே இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அயன் சேர்வை. ஏனென்றால் இதுல அயன்கள் பங்கு பெற்றி இருக்கு. சமீக்ஷா, பிந்தியா வகுப்புல ஜாயின் பண்ணது? ரைட். எங்க ஒண்ணு மாலை தெரியலையே. அடுத்த வழியை வாசிங்க சமீக்ஷா. C அணு ஒன்றும் O அணுக்கள் இரண்டும் இணைந்து உருவாகும் CO2 மூலக்கூற்றின் லூயிஸ் கட்டமைப்பு தரப்பட்டுள்ள பெட்டியினுள் லூயிஸ் கட்டமைப்பு. லூயிஸ் என்றது ஒரு ஆளுடைய பெயர். நான் படிச்சுட்டேன். ரைட். அப்ப கார்பனீர் ஆக்சைடு இது நடுவே வந்து கொண்டே இருக்கு இந்த வினா. ரைட். அப்ப ஒரு கார்பனீர் ஆக்சைடு. முதல் பார்த்தது இரும்பு பிரித்தெடுப்புல கார்பனோர் ஆக்சைடு. இது வளமையான வாயு கார்பனீர் ஆக்சைடு, சுவாசத்தின் போது வெளியிடப்படும் வாயு. ரைட். அப்ப கார்பனீர் ஆக்சைடின் லூயிஸின் கட்டமைப்பு. ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் இருந்தா சரி. என்ன இது லூயிஸின் கட்டமைப்பு. அப்ப கார்பனுக்கு ஈட்டோட்ட 4 இலத்திரன் இருக்க வேணும். அப்ப கார்பன் 1 2 3 4 பிணைப்பும் வந்துட்டு
ஒட்சன் தனிச்சோடி இலத்திரன்கள் மிச்சம் உலகம் புனைப்புல 2 இருக்கு. மிச்சம் எத்தனை தனிச்சோடி இலத்திரன் இருக்கவன்? 2 சோடி. 2 சோடி கிடையாது. 2 சோடியை காட்டினா சரி. சரியா? இதெல்லாம் தெரியும். வேகமா கீழே விடுவேன். ரெண்டே போல பேச்சு பண்ணி கொண்டு இருக்காதீங்க. வடிவா கவனிச்சு கொண்டு இருங்க. மேனது விடிய காலத்தால ஒரு புல நடக்காம வடிவா படிக்கலாம். ஒரு பிரச்சனையும் ஒரு இடையூறும் வராது. தேவையான விஷயத்த வேகமெண்டா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். இன்றைக்கு ரெக்கார்டிங் போட்டு கிடக்கு. மற்ற லீவு நாளில் சொல்லியிருக்கேன் திங்கட்கிழமை நடக்கும்னு சொல்லி. இனி அடுத்த கிளாஸ்ல நடக்காது. ரைட். கேரியமும் வைரமும் காபனின் பிரதான பிரதிருப்ப வகைகளாம். ரைட். உங்களுக்கு அடுத்த முறை பரீட்சைக்கு அவரை இப்போ போயிட்டு தந்துருக்கிறேன். அப்ப காபன் பிரதிருப்பங்கள் உண்டு. கேரியம் வைரம் போட்டு வச்சு கொள்ளுங்க. காபனின் பிரதிருப்பங்கள் யாவை? காபனின் பிரதிருப்ப வடிவங்கள் யாவை? இது என்ன அடிக்கடி வினாப்படுற வினா. ரைட். இவர் இப்ப கேட்ட கேள்வி, இந்த பிரதிருப்ப வகைகளில் மின்னை கடத்துவது இது. அப்ப இதுல 2ல ஒன்று தானே. ஏதாவது தெரியாட்டில ஒன்று எழுதலாம். உங்களுக்கு தெரியும். கேரியம் தான் இதுல மின்னை கடத்தும். பென்சில் கூர். சரியா? வைரம் மின்னை கடத்தா. இது ₹1 சொன்னா கேரியம் ₹1 இது 1 கோடிக்கு வரும் வைரம். ரைட். அப்ப இதுல மின்னை கடத்துறது கேரியம். கிருஷாந்தன் அடுத்த கேள்வி வாசிக்கலாம். கிருஷாந்தன் இருக்கிறாரோ? ரைட். கெவின் லாரன்ஸ் அடுத்த கேள்வி வாசிங்க. இந்த ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களில் முதலாம் அயனாக்கு சக்தி குறைந்த மூலகத்தையும் மின்னெறித்தன்மை கூடிய மூலகத்தையும் முறையே எழுதுக. இதுல முதலாம் அயனாக்க சக்தி குறைஞ்சதா இருக்க வேணும். மின்னேத்தன்மை கூடினா இருக்க வேணும். சரியா? எந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் தந்துட்டேன். கடும் விளக்கங்கள் தேவையில்லை. எந்த கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி குறைவுன்னு பார்த்தேன். லித்தியம். எந்த கூட்டம்? முதலாம் முதலாம். ஏன் முதலாம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி குறைவு? என்ன காரணம்? என்ன காரணத்தால முதலாம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி குறைவா இருக்கு? சக்தி படிகளின் எண்ணிக்கை குறைவு. இல்ல. என்ன ரீசன் சொல்லி தந்தான்? ஈட்டோட்டுல ஒரு இலத்திரன் இருக்குது. இப்ப எங்களுக்கு என்ன ஈட்டோட்டுல இருக்க ஒரு இலத்திரனை தான் நாங்கள் வெளியில் அகற்றவர். கருவின்ற கவச்சிலிருந்து அப்பால முடிவிலுக்கு கொண்டு செல்லவர். அப்ப ஒன்று இருந்தால் அதுக்கு இறுதியோட்டுல ஒன்று இருந்தா உறுதியா இருக்காது. அப்ப அவர் அகற்றது இலகுவா இருக்கு. அதான் காரணம். என்ன விளங்கி படிக்கிறீங்க? இல்லை சும்மா படிக்கிறீங்க, பாடமாக்குறீங்க. சரியா? ஆகவே இதுல உள்ளதுக்குள்ள முதலாம் கூட்டத்தில் இருக்கிறால் லித்தியம் மட்டும்தான். சரியா? அடுத்த இதுல நேரடி கேள்வி. மின்னேத்தன்மை கூடின மூலகம் எது? குளோரின். குளோரின். ரைட். அப்ப குளோரின். சரியா? ரைட். மின்னேத்தன்மை வேற கூடின மூலகங்கள் என்னென்ன? இதோட சொல்லுங்க அப்போ. மின்னேத்தன்மை ஒழுங்க சொல்லுங்க அப்போ ஓடரா. நிரூபணா ஓம் சார். என்ன நடக்குது? பேப்பரில் இருக்கிறீங்களா? ஓம் சார். அப்படியே சொல்லுங்க. படிக்கிறீங்க இல்ல சும்மா இதெல்லாம் சின்ன விஷயம். எத்தனை கேட்டாச்சு. சியாரா
ஓம் சார். சொல்லுங்க என்ன விட சுடர்மதி ஓம் சார். என்ன விட குளோரின், ம் குளோரின், ஆக்சிஜன், நைட்ரசன், கார்பன். கார்பன் வராது மிச்சம் எல்லாம் சரி இதான் ஓர்டர் எஃப் மின்னேத்தன்மை ஒழுங்கு எஃப் ஓ என் சிஎல் எத்தனை எழுத்துருந்தாச்சு FONCL FONCL தான் மின்னேத்தன்மை ஆகுன்னது வந்து குளோரின் ஒட்சிசன் நைதரசன் குளோரின் ரைட் இதுல கவனிங்க இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இதுல வரக்கூடிய கேள்வி சரியா அப்ப எழுதி கொள்ளுங்க வினாக்கள் எழுதி கொள்ளுவோம் முதலாம் அயனாக்கல் சக்தி என்றால் என்ன அதன் அலகு யார் எல்லாம் தேடி எழுதி கொள்ள வேணும் முதலாம் அயனாக்கல் சக்தி என்றால் என்ன அதன் அலகு யார் ரைட் இப்ப நீண்ட வேகமா ஜாயின் பண்ண வேணும் முதலாம் அயனாக்கல் சக்தி என்றால் என்ன அதன் அலகு யாது அடுத்தது முதலாம் அயனாக்கல் சக்தி கூடிய முதலாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகம் யாது தொடர்ந்து கூட்டம் யாது அடுத்தது முதலாம் அயனாக்கல் சக்தி குறைந்த மூலகம் யாது கூட்டம் யாது முதலாம் அயனாக்கல் சக்தி குறைந்த மூலகம் யாது கூட்டம் யாது குழந்தை இது இதை தவிர வர கேள்வி வரா கூடினா தெரியவனும் குறைஞ்ச தெரியவனும் அப்படின்னா என்ன தெரியும் அடுத்த கேள்வி மின்னெதிர்த்தன்மை என்றால் என்ன மின்னெதிர்த்தன்மை என்றால் என்ன மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்கள் யாவை மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்கள் யாவை அடுத்தது அதை விட சொல்லிட்டேன் இந்த அடி வச்சுக்கோங்க FONCL அடுத்தது மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகங்கள் மின்னேத்தன்மை குறைந்த மூலகங்கள் ரைட் சொல்லுங்க இது கூட சொல்லுங்க மின்னேத்தன்மை குறைந்த மூலகங்கள் மின்னேத்தன்மை குறைந்த மூலகங்கள் சொல்லுங்க குளோரின், இல்ல குளோரின் லிதியம், சோடியம், பொட்டாசியம். ரைட் அதான் உங்களுக்கு தெரிய வேணும் மின் எதிர்த்தன்மை 7ஆம் கூட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும் 7 மின் எதிர்த்தன்மை இப்ப மின் நேர்த்தன்மை என்ற 1ஆம் கூட்டம் தான் சரியா அவ்வளவுதான் ஐடியா வேற ஒன்றும் இல்லை அப்ப 1ஆம் கூட்டங்களுக்கு என்ன மின் மின் நேர்த்தன்மை கூட மின் எதிர்த்தன்மை குறைவு அப்ப அடுத்த வினா போடுவோங்க மின் நேர்த்தன்மை கூடிய மூலகங்கள் ரெண்டுக்கும் ஒன்றுதான் விட மின் எதிர்த்தன்மைக்கு எதிர்கருத்து மின் நேர்த்தன்மை அப்புறம் மின் நேர்த்தன்மை கூடிய மூலகங்கள் எதை சொல்லுவீங்க லித்தியம் சோடியம் பொட்டாசியம் அதே மாதிரி மின் நேர்த்தன்மை குறைந்ததுன்னு சொன்னாலும் அவரான் ஆக்க அடுத்தது முதலாம் அயனாக்கல் சக்தியை அளவிடும் அலகு யாது முதலாம் அயனாக்கல் சக்தியின் அலகு சேர்த்தெடுப்பு அதோடைய போட்டாலும் சரி முதலாம் அயனாக்கல் சக்தியின் அலகு யாது அடுத்தது மின்னழுத்தன்மையை அளவிட பயன்படுத்தப்படும் அளவீடு அப்படி அளவிடை என்ன அளவிட பயன்படுத்தப்படும் மின்னழுத்தன்மை அளக்க போலிங் அளவிட
போலிங் என்ற ஒரு விஞ்ஞானியோட பேரான சொன்னா சரி, போலிங் அளவிடு. மற்றது பாருங்க, இந்த கேள்விகள் நான் கேட்கல அடிபட்டு விட சொல்றார்கள். இப்போ நான் தனியா கேள்வி பேர் கூப்பிட்டு கேள்வி கேட்க விட சொல்லுவேன். சரியா? அப்படி சும்மா ஏதோ தான் ஏனோ தான் ஒன்று இருந்தால் அப்புறம் பேச்சு தான் வேண்டுவீங்க. இப்ப சிலர்கிட்ட ஏன்னா இது வரைக்கும் இப்போ ரொசாரியோட மைக் ஒன் பண்ணு படையில லன்சண்ட மைக் ஒன் பண்ணு வகுப்புல இருக்கிறதே தெரியாது. விஸ்வரூபன் மைக் தெரியல. எக்ஸாம் எடுக்க போறோம் நாங்க. ம் ஏன் அப்படி செய்யறோம் இல்ல? ம் ரைட். விஸ்வரூபன் பி கேள்வியை வேகமா வாசிங்க. ஆம் சார். பின்வரும் வினாக்கள் ஆய்வுக்கூடத்தில் ஒட்சிசன் வாயு மாதிரி ஒன்றை தயாரிக்கும் பரிசோதனையை அடிப்படையாகக் கொண்டவை. பின்வரும் சேர்வைகள் ஒட்சிசன் வாயுவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சேர்வையாகும். நாங்க பெரிய விஷயம் எல்லாம் படிப்போம். ஆனா வார கேள்வி சின்னதா தான் இருக்கு. ரைட், இப்படியே சொல்லுங்க கண்டு. KMnO4. வெரி குட். அப்ப இதுக்கு கேஎம்என் போறதுனா சரி. சரியா? ரைட். அப்ப இதோட சம்பந்தப்படுத்தி நிறைய விஷயங்கள் நாங்க படிக்க வேண்டி இருக்கு. கேஎம்என் போ ரைட், அதை நம்ம போட்டு காட்டி இருக்கும். ரைட், கேஎம்என் அப்ப ஒரு கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. ஆய்வுக்கூடத்தில் ஆக்சிஜன் வாயுவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இரசாயன சேர்வைகள் யாவை? ஆய்வுக்கூடத்தில் ஆக்சிஜன் வாயுவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இரசாயன சேர்வைகள் யாவை? ரைட், சொல்லுங்க அப்ப முடிய வேகமா. ரைட், இது உங்களுக்குரிய நேரம். சொல்லுங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு. கடிகாரம் ஹைதரசன் பெராக்சைடு. ரெண்டு பிள்ளைல நல்ல பிள்ளைகள் சும்மா தெரியாது. ரைட், ஓகே, குட். கடிகாரம். அப்ப அடுத்தது பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைட். அப்ப H2O2 2 போடு. அப்ப பொட்டாசியம் குளோரைடு பொட்டாசியம் நைட்ரேட். வரேன். பொட்டாசியம் குளோரைட். அப்ப KCl O3 பொட்டாசியம் குளோரேட். அடுத்தது பொட்டாசியம் பெர்மங்கனேட். அது கேம் என்ன போறோம், அதான் பொட்டாசியம் பெர்மங்கனேட். என்னோட சொன்னீங்க? பொட்டாசியம் நைட்ரேட். KNO3. வெரி குட். பொட்டாசியம் நைட்ரேட். KNO3 பொட்டாசியம் நைட்ரேட். ரைட். வேற வேற எவ்வளவு தானே இருக்கு? Ag2O இருக்கு. சரியா? Ag2O. வேற வேற சரி. அதே மாதிரி ஒவ்வொரு வாயு, இப்போ ஆக்சிஜன் வாயு, இந்த 3 வாயுக்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். விரைவாக சொல்லி முடிக்க போறேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. சரியா? ரைட், போடுங்க. பின்வரும் வாயுக்கள் ஆய்வுடத்தை தயாரிப்பதற்கான பின்வரும் வாயுக்கள் ஆய்வுடத்தை தயாரிப்பதற்கான ரோமல்லக்கம் ஒன்று எழுதுங்க. உபகரண ஒழுங்கமைப்பு. உபகரண ஒழுங்கமைப்பு. ஒன்று உபகரண ஒழுங்கமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்படியா தயாரிக்கிறது. அடுத்த ரெண்டாவது இரசாயன சமன்பாடு. அந்த தாக்கத்தின் போது அந்த வாயு தயாரிக்கை நடக்கிறது. வாயு தயாரிப்பின் போது இடம்பெறும். ரெண்டாவது ரோமல்லக்கம் 2 நடைபெறும் தாக்கம் தெரிஞ்சிருக்க வேணும்.
மூன்றாவது அதை சேகரிக்கிற முறை. ரோமலக்கம் 3 எழுதுங்க. சேகரிக்கும் முறை. மூன்றாவது சேகரிக்கும் முறை. நான்காவது இனங்காணும் முறை. வந்த வாயுவை நாங்கள் இனங்காணவர். இனங்காணும் முறை. அடுத்தது அதனுடைய பயன்கள். அடுத்தது பயன்கள். சூம் நிக்க திரும்பி வேகமா ஜாயின் பண்ணி வர வேணும். அதனுடைய பயன்கள். எவ்வளவு விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். இதுல ஏதாவது தவற விடப்பட்டிருக்கா? ஒன்று உபகரண ஒழுங்கமைப்பு செக் பண்ணுங்க. உபகரண ஒழுங்கமைப்பு தெரிய வேணும். அடுத்த தாக்கம், சேகரிக்கிற முறை, பயன்கள். வேற என்ன இதுல ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லை. என்னென்ன வாயுக்கள்னா ஐதரசன், ஒட்சன், கார்பன் டை ஆக்சைடு. ஐதரசனுக்கு தெரிய வேணும், ஒட்சனுக்கு தெரிய வேணும், கார்பன் டை ஆக்சைடு. இந்த மூன்றுக்கு தான் நம்மளுக்கு தேவை. ஐதரசன், ஒட்சிசன், கார்பன் டை ஆக்சைடு. ஐதரசன், ஒட்சன், கார்பன் டை ஆக்சைடு. இப்ப கேட்க போறேன்.